வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவரைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு ஜீரகம் போட்டுட்டேன். அது வெடித்த உடனே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதை போட்டு வதங்கின உடனே கொஞ்சம் ஒரு தக்காளியை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா தக்காளியும் வெங்காயமும் வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் அதில் போட்டுறணுங்க. இதையும் சேர்த்து போட்டு வதக்க வேண்டியதில்லை, சும்மா ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு உப்பு சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். புளி மட்டும் இப்போ ஊற்றக்கூடாது, ஏன்னா புளி ஊற்றுனா கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் சாம்பாரும் நல்ல ஒயிட் கலரில் வரும், அதுக்காக புளியை நம்ம இப்போ ஊற்ற வேண்டாம். இந்த பருப்பு மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் காய் வேகிறத பொறுத்து. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. அவரைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்குள்ள வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க நேரத்தில் இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி விட்ட உடனே இறக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த சாம்பாரை போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.